கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்தில் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல மாதத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கடந்த மாதத்தில் சொன்னதைப் போல ஆமென், அது கர்த்தராலே ஆயிற்று. அது கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி என்னுடைய வாழ்க்கையில் கடந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுவும் குறிப்பாக மகளுடைய காலேஜ் காரியத்தில் ஆமென், அந்த நேம் மாற்றுகிற காரியம் போன்ற பல காரியத்தில் தேவன் சொன்ன இந்த பலிபீடத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த அந்த அபிஷேகமான வார்த்தை என் வாழ்க்கையில் கிரியை செய்தது. ஹல்லேலூயா. ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் அது நிறைவேறும். கொஞ்சம் பேர் ஆமென் சொன்னீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனம் நிறைவேறுவது மிக 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 அவசியம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு இயேசுவால் வரும். எல்லாம் சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், இயேசுவால் வரும். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 62வது சங்கீதம். நீங்கள் வாசிக்கிறவங்க மைக்கில் ஒருத்தர் வாசித்தா கூட நல்லது, அதுதான் நம்ம லைவில் கேட்கும். ஆகவே சங்கீதம் 62வது சங்கீதம் 5வது வசனத்தை திருப்பி கொண்டு எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னொரு முறை கூட வாசிக்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். இந்த மாதத்திலே ஆண்டவர் எனக்கு வரவேண்டியதை எனக்கு அவர் கொண்டு வந்து தருவார். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புகிறது அவராலே வரும். பக்கத்தில் ஒரு தட்டி சொல்லுங்க, நான் நம்புகிறது இயேசு கிறிஸ்துவால் வரும். மறுபடி சொல்லுங்க, நான் நம்புகிறது கட்டாயமாக இயேசுவின் மூலம் வரும். இன்றைக்கு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல இருக்கிறேன். நான் நேரம் கருதி சீக்கிரமாக நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போய் திருவிருந்த ஆராதனைக்குள்ளே போகலாம். ஆமென். 3 காரியங்கள். முதலாவது, எனக்கு வர வேண்டியது இயேசுவின் நாமத்தில் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தரால் வரும். எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. 1. 2வது, கர்த்தர் இடத்தில் இருந்து வரும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? 2வது, கர்த்தரிடத்திலிருந்து வரும். 3வது, கர்த்தருடையது வரும். சொல்கிறது அர்த்தம் புரியுதா? கர்த்தரால் வரும், கர்த்தரிடத்திலிருந்து வரும், கர்த்தருடையது வரும். இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரனோட கூட பேசின இந்த 3 காரியங்களை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆவியானவர் நம்மோடு பேசுவார். ஜெபத்தோட காத்திருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவரால் தான் வரும், அவர் நாமத்தினால தான் வரும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் தருவேன், அதுதான் உங்களுக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, 5 மாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருப்போமானால் இந்த 6வது மாதத்திலே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கும் போது, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் தருவேன் என்று சொன்னவர், நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை ஆண்டவரிடத்தில் இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள், அது இயேசுவின் நாமத்தில் எனக்கு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, எதை நம்பி கேட்கிறீர்களோ, எதை விசுவாசத்தோடு கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். தேவ ஜனமே, நம்மை போல பாக்கியவான்கள் யாரும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு எதுவும் தேவையானால் நாம் போய் மற்ற மனிதர்களிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவர், அவர் மாறாதவர், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின இயேசு சொல்லுகிறார், என் நாமத்திலே நீ கேள், என் மூலமாய் உனக்கு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா.
நான் யார் மூலமாகவோ யாருடைய பேரையும் நான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இயேசுவின் நாமத்தை நான் உபயோகப்படுத்தும் போது பரலோகம் எனக்காக செயல்படுகிறது. எனக்கு வரக்கூடிய எல்லாமே இயேசுவின் நாமத்தில் வருகிறது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு வர வேண்டிய எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வருகிறது. ஹல்லேலூயா. அது அற்புதமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஆமென், பரிசுத்தமாக இருக்கலாம், வல்லமையாக இருக்கலாம், வரங்களாக இருக்கலாம். இயேசுவின் மூலம்தான் எனக்கு வரும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆமென் வருகிற ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வர வேண்டியது அவசியம். அதனால தான் சொல்றாரு தாவீது, நான் நம்புகிறது அவரால். ஏன் அவரால் வருகிறது? யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவரால் வர வேண்டியதற்கு அவசியம் என்ன? ஏன் அவர் மூலமாய் வர வேண்டும்? அவரால் ஏன் வர வேண்டும்? வாசிக்கலாம் 3வது வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ எனக்கு தேவையான எல்லாமே உண்டாகி இருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நான் ஒன்று கேட்க போறேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எனக்கு இந்த மாதம் அதை தரப்போகிறார். ஆனால் அதை தேவன் எனக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். நான் சொல்லும் போதே நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்பதை, நீங்கள் எதை நம்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை? பணப்பிரச்சனை தேவையோடு இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை? விடுதலை இல்லாமல் சிறையின் வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை? சொல்லுங்க. அல்லேலூயா. 38 வருஷமா வியாதியோடு இருந்தானே, அவன் நம்பி இருந்தான், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்று நம்பி இருந்தான். ஆனால் சுகத்திற்காக எதை நம்பி இருந்தான் தெரியுமா? 38 வருஷமா சுகம் கிடைக்கணும்னா எதை நம்பி இருந்தான்? குளத்தை நம்பி இருந்தான். அடுத்து எதை நம்பி இருந்தான்? தேவதூதன் இறங்கி வருவான், அதை நம்பி இருந்தான். அடுத்து என்ன நம்பி இருந்தான் தெரியுமா? யாராவது என்னை தூக்கி கொண்டு போய் இறக்கி விட மாட்டாங்களான்னு நம்பிட்டு இருந்தான். நான் நம்புகிறது என்னை கொண்டு போய் விடுகிறவர்களிடத்திலிருந்து அல்ல. நான் நம்புகிறது குளத்திலிருந்து அல்ல. நான் நம்புகிறது பரலோகத்திலிருந்து வருகிற தேவதூதன் இடத்திலிருந்து அல்ல. எனக்கு இயேசுவின் மூலமாய் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. வர வேண்டியது இயேசுவின் நாமத்தில் வந்தது. பாருங்க, அவரே தேடி வந்தார். 38 வருஷமா இருந்த பிரச்சனையை ஒரு நொடியில எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிட்டாரு. 38 வருஷமா அந்த பாய் எப்படி இருந்திருக்கும் என்ன எனக்கு ஒன்றும் தெரியல, புரியல. அதையே எடுத்துக்கிட்டு போக சொல்றாரு. அல்லேலூயா. அதெல்லாம் வச்சுட்டு போன்னு சொல்லாம அதெல்லாம் என்ன செய்ய, அதுதான் உனக்கு சாட்சி. ஆமென் சொல்லுங்க. 38 வருஷமா அதை நம்பி இதை நம்பி அவர்களை நம்பியெல்லாம் இருந்த அந்த காலம் போய் இயேசுவின் மூலமாய் வந்தது. பாருங்க, அது அற்புதமாய் மாறினது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த 38 வருஷத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 38 வருஷம்னு சொன்ன உடனே நமக்கு வேற எதுவும் ஞாபகம் வர்றதில்ல. 38 வருஷம்னு சொன்ன உடனே பெதஸ்தா கூட ஞாபகம் வருது. 38 வருஷம்னு சொன்ன உடனே ஒரு வியாதிக்காரன் ஞாபகம் வருது. காரணம் என்ன? 38 வருஷமாய் வியாதியோடு இருந்தவனை, பலவீனத்தோடு இருந்தவனை பலப்படுத்தின இயேசு அங்கே அற்புதம் செய்தார். அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். இந்த காலை வேளை ஆராதனையில் உனக்கு எது தேவையோ அது இயேசுவின் மூலம் வருகிறது. கண்ணை மூடி கையை தட்டி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே நீர் எனக்கு அந்த அற்புதத்தை செய்வீராக. இன்றைக்கு மனிதர்களை நம்பினேன், உலகத்தை நம்பினேன், சொந்தக்காரர்களை நம்பினேன், வேலையை நம்பினேன், எல்லாம் என்னை கைவிட்டது. இன்றைக்கு நான் நம்புகிறேன், ஏசப்பா நீர் எனக்கு தருகிறீர். இயேசுவின் நாமத்தில் வருவதாக சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் வருவதாக, இயேசுவின் நாமத்தில் வருவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் வருவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் கேட்டு பாருங்கள், இயேசுவின் மூலமாய் வர வேண்டியது வரும். அப்ப நீங்க சாட்சி சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணினேன், இது எனக்கு ஆண்டவர் கொடுத்தது. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னா நீங்க இயேசுவின் நாமத்தில் கேட்டு பாருங்கள், அது இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு வரும். அது அவரால் வரும். ஆமென் சொல்லுங்க. அது அவரால் வருகிறது. ஏன் வருகிறது? 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. நான் நம்புகிறதை எனக்கு தருகிற இயேசு. எல்லாம் சொல்லுங்க. நீங்க கவனிச்சா தான் நான் சொல்றதை அப்படியே சொல்ல முடியும். நான் நம்புகிறதை எனக்கு தருகிற இயேசு உலகத்தில் இருந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த உலகத்தில் இருந்தார். அந்த உலகமோ அவரை அறியவில்லை. நீங்களும் நான் அறிந்து கொண்டால் எனக்கு அவரால் வரும்.
ஹல்லேலூயா. அறிந்தவர்களுக்கு, விசுவாசித்தவர்களுக்கு, நம்பினவர்களுக்கு மாத்திரமே ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்ய முடியும். இயேசு யாருன்னு தெரியுமா? தெரியும். தெரிகிறது பிரச்சனை இல்லை, அறிய வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தருடைய பேரை சொன்னா தெரியுது, ஓகே, தெரிகிறது, ரைட்டு, நல்லது. அவர் நல்லவரா கெட்டவரா எப்படி தெரியும்? கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக தெரியும். அது என்னது? அது அறிந்து கொள்வது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் இருந்த இயேசு, உலகம் வாசிங்க 10. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த முழு உலகமும் உண்டாயிருக்குமானால் அவரால் தான் எனக்கு வர வேண்டியது வரும். அவரை அல்லாமல் இந்த உலகமே உண்டாகல. இன்றைக்கு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு கூட கொடுக்கிறது இயேசுதான். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை, எல்லாம் சொல்லுங்க, அதை படைச்சவர் யாரு? ஆண்டவர், தேவனாகிய கர்த்தர். அந்த கர்த்தர் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் மலையை வரிசிக்க பண்ணுகிறார். நான் சொல்றேன், அவரை நம்பி அவரை அறிஞ்சிருக்கிற எனக்கு அவர் மூலமா வர வேண்டியது வருமா வராதான்னு சொல்லுங்க. அப்புறம் நீங்க சொல்றதை பார்த்தா வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை, வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அவர் மூலமாய் உலகம் உண்டானதானால் அவர் மூலமாகத்தான் எனக்கு வர வேண்டியது வரப்போகிறது. நீங்கள் எப்படியோ தெரில, நான் அதை டிக்ளேர் பண்ணுறேன், நான் அதை சுதந்திரிக்கிறேன், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு இந்த ஊழியத்தில் ஏசப்பா நீர் எனக்கு தர வேண்டியதை, இந்த உலகத்தில் நீர் இருந்த உலகத்திற்கு உரிய ஆசீர்வாதங்களை நீர் எனக்கு இந்த ஊழியத்தில் தர வேண்டும். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாமே அவர் மூலமாக உண்டாயிருச்சு, ரைட்டு. இப்போ நமக்கு தேவையானது என்ன? ஏதாவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு தேவையை சொல்லுங்க. நீங்க என்ன தேவைன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு தேவையை சொல்லுங்கள். என்ன தேவை? சுகம் தேவை, ரைட். அதை வைத்துக் கொள்வோம். சுகம் தேவை. சுகம் யார் மூலமாய் உண்டாகிறது? கர்த்தர் மூலமாய் உண்டாகிறது. ஏன் அப்படி உண்டாகிறது தெரியுமா? ஏன் இயேசுவின் மூலமா தான் சுகம் வரும்னு சொல்றேன் தெரியுமா? அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்தார் என்று நம்புகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சிலுவையிலே என் நோய்களை சுமந்தார் என்று நம்புகிறோம். ஆகவே சுகம் எனக்கு அவர் மூலமாய் வருகிறது, அவரால் வருகிறது, அவருடைய நாமத்தில் வருகிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, ஆமென், அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். ஆமென் சொல்லுங்க. 107ஆம் சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகள் நம்முடைய சுகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இயேசுவினால், அவரால் என் சுகம் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவரால், இயேசுவால் என் சுகம் எனக்கு வருகிறது. விசுவாசத்தோட சொன்னா நான் சொல்றேன், இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சுகம் உண்டாயிரும். ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராக. இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். என்னங்க, இந்த உலகமும் அவரால் உண்டாயிருச்சு, அவர் மூலமாக தான் உண்டாச்சு. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்தை படைச்சு வச்சிருக்கிறாரு. காரணம் என்ன? எனக்கு கொடுக்கணும்னு. எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எங்கே இருக்குதா? பரலோகத்தில் இருக்குதா? சொல்லுங்க. சாப்பாடு எங்கே இருக்குது? அரிசி எங்கேருந்து வருது? சொல்லுங்க. பணம் எங்கேருந்து வருது? இந்த உலகத்திலிருந்து வருகிற அத்தனையும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாத்தையும் படைத்த தேவன் எல்லாத்தையும் எனக்கு தர விரும்பிட்டு என்னையும் அவர் மூலமாய் உண்டாக்கி இருக்கிறார். அவரால் வரும்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? நானே அவரால் தான் வந்திருக்கிறேன். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. நீங்க உங்க இஷ்டப்படி உங்க அம்மா வயிற்றுல பிறந்து வந்தீங்களா, இல்லை உங்களை படைத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறாரா?
நீங்க இந்த உலகத்துக்கு வரணும்னு பரலோகம் தீர்மானம் பண்ணது உண்மையானால் இன்று சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், இன்றைக்கு இதுக்கப்புறம் வர வேண்டிய எல்லாமே அவருடைய தீர்மானத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க ஆவில நிரம்பி கையை தட்டி, ஆண்டவரே நீர் என்னை என் தாயின் கருவிலே முன் குறித்தது உண்மையானால் இனி வரக்கூடிய நாட்களிலே நான் அனுபவிக்கிற துன்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்பமாய் மாறுவதாக. உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. ரீபா ஹன்பலா ரியந்தரா ஷியலரபலபா. உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இயேசுவால் வருகிறது. உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை இயேசுவால் வருகிறது. என் சகோதரனே, என் சகோதரியே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் வாழ்வில் இருக்கிற அத்தனை சூழ்நிலைகளையும் மாற்ற இயேசுவால் கூடும். காரணம் அவர் மூலமாய் உண்டானது. நீயும் நானும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். உண்டாக்கப்பட்டதெல்லாம் உம்மூலமாய் உண்டானதானால், ஆண்டவரே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மூலமாய் உண்டானதினால், ஆண்டவரே நீர் என்னை உண்டாக்கினதினால், எல்லாம் சொல்லுங்க, நீர் என்னை உண்டாக்கினதினால் எனக்கு தேவையான அனைத்தும், எனக்கு தேவையான அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் வருவதாக. நல்லா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் வருவதாக. சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும்படி இயேசு 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 என்று வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் சிலருடைய கட்டுகள் கலண்டு விழுகிறதை பார்க்கிறேன். சிலர் மேல் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ஓ ஹalleluya. தலை நிமிர முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலை, வெட்கத்தால், அவமானத்தால், நிந்தையால் மூடப்பட்டிருந்த அந்த முக்காடு இயேசுவின் நாமத்தில் எடுபடுகிறது. ஓ ராபா கன்மலா ரியந்தரா ஷியதரலபரபா. ஹalleluya. நாமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறோம். ஒன்று சொல்லட்டுமா? நான் அவர் மூலமாய் உண்டானது உண்மையானால் எனக்குள்ள எல்லாமே அவரால் தான் வருகிறது. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது கொடுத்தது ஆண்டவர் தான். உங்களுக்கு வருமானம் வருதுன்னா அதை கொடுத்தது ஆண்டவர் தான். ஆமேன். இது வரைக்கும் நீங்கள் அவர்கிட்ட வாங்கி ஆமேன் வேறு மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் வர வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரப்போகிறது. அது சரியான பாதையில் நம்மை கொண்டு செல்ல போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 45:14. ஏசாயா 45:14. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதில் என்ன புரியுது? என்ன வரப்போகுது? என்ன நடக்க போகுது? நான் ஆண்டவரை நம்புனா, ஆண்டவர்கிட்ட இருந்து தான் எனக்கு எல்லாம் வரும். கர்த்தர் தான் என்னை படைச்சிருக்கிறாருன்னா வசனம் சொல்லுது, எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம். எகிப்து என்பது நவநாகரிகத்தில் ஃபேமஸ். இன்னைக்கு வரைக்கும் எகிப்தின் நாகரிகத்தை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எகிப்தின் வருமானங்கள் அவ்வளவு அருமையானவைகள், அவ்வளவு கொழுமையானவைகள், அவ்வளவு செழிப்பானவைகள். அந்த எகிப்தின் வர்த்தக லாபம், அந்த எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் என்னிடத்திற்கு தாண்டி வந்து, எல்லாம் சொல்லுங்க, எங்கேயோ இருக்குதுங்க வர்த்தக லாபம். எல்லாம் சொல்லுங்க, லாபம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கையில் என்ன உண்டாகி கொண்டிருக்கிறது? சொல்ல மாட்டேன்றீங்க. ஆனால் உண்மை என்ன? நஷ்டம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? லாபம். எல்லாம் சொல்லுங்க. ஒரு புது வீடு கட்டுனா, ஒரு கடை ஓப்பன் பண்ணுனா, சந்தனத்தில் எடுத்து செவுத்துல என்ன எழுதுறாங்க? லாபம் எழுதுறாங்க. படி கட்டுனா படியில் என்ன பண்ணுறாங்க? லாபம், நஷ்டம், லாபம். 3ல் இருக்கணும், 7ல் இருக்கணும், 8ல் இருக்கணும், ஒத்தப்படையில் இருக்கணும், ரெட்டப்படையில் இருக்கணும். அது எழுதுறதுல இல்லை, சொல்றதுல இருக்கு. அங்கே எழுதுனதுனால இல்லை, வேதத்தில் எழுதுனதுனால லாபம் என்னிடத்திற்கு வரும். எல்லாம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, உங்களுக்கு தேவையோ இல்லையோ, எனக்கு தேவை. நான் ஒருபோதும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. யார் நஷ்டமடைவார்? ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறவர்கள் நஷ்டப்படுவார்கள். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை, லாபம்னு இருந்தா நஷ்டம்னு இருக்குது, இருக்கா இல்லையா? சொல்லுங்க. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், நம்ம பிஸ்னஸில், வேலையில், வருமானத்தில், குடும்பத்தில், படிப்பில்,
ஆமென். ஊழியத்துல என்ன இருக்கணும்னா லாபம் இருக்க வேண்டும், நஷ்டப்படக்கூடாது. காரணம், என் ஆண்டவர் ஆமென் ஜெயித்த இயேசு. அவர் நஷ்டப்படுத்துகிற தேவன் அல்ல, அவர் நம்மை வர வர விருத்தியாக்குற தேவன், நம்மை பழுக பண்ணுகிற தேவன், நம்மை பெருக பண்ணுகிற தேவன். ரெண்டு பேர், ஆதாமையும் ஏவாளையும் படைச்சிட்டு நீ பூமியிலே நஷ்டப்பட்டு போவாய் அப்படி சொன்னாரா? நீங்கள் பூமியிலே பழுகி பெருகுங்கள் என்று சொன்னாரா? ஆசீர்வதித்தாரா? சபித்தாரா? சபித்தது சர்ப்பத்தை, கட்டளையும் கண்டிப்பும் தண்டனையும் கொடுத்தது மனிதர்களுக்கு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சபிக்கல, அவங்கள சபிக்கல ஆண்டவர், அவங்களுக்கு சாபத்தை கொடுக்கல. அவர்களிடத்துல சொன்னது தண்டனை. நீ இதை செஞ்சதுனால நீ இப்படி இருப்ப, நீ இந்த தப்புக்கு நீ உடன்பட்டதுனால உன் நெத்தி வேர்வையை என்ன சொல்லுவ, நிலத்துல சிந்துவ. ஆனா உன் மூலமாய் பூமி என்ன பண்ணப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். புரியுது உங்களுக்கு? அந்த பாவம் செய்த பிறகு, தவறு செய்த பிறகு நஷ்டப்பட்டார்களே தவிர அதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்னதெல்லாம் லாபம். இங்கே சொல்லுகிறது, மறுபடி சொல்லுங்க, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் என்னிடத்திற்கு தாண்டி வந்து என்னுடையதாகும். எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்துக்கு தாண்டி வந்து என்னுடையதாகும். அவரால் வரும். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இவ்வளவு எனக்கு வந்திருக்குதுன்னா அவரால் வரும். ஆமென் சொல்லுங்க. நெக்ஸ்ட் அதில் வாசிக்கிறோம், அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து, உனக்கு பின்னால வரக்கூடிய எல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில வரப்போறாங்க. அடுத்து, உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும். அவரால் வந்தா இப்படிதான் சொல்லுவாங்க, உன்னோட மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார். நீ ஏசுன்னு போனியே, யார் இருக்கா உனக்கு, யார் இருக்கா உனக்கு, யார் இருக்கானா அவங்க சொல்ல போறாங்க, உன்னோட மாத்திரம். சொல்லுங்க, உன்னோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும். அது வரணுமா? அது அவராலே வரும், அது அவராலே வரும். ஹல்லேலூயா. உன்னை பணிந்து கொள்வார்கள், உன்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி போட்டிருக்கு? உன்னை பணிந்து கொள்வார்கள், உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். இல்லை வாங்க நம்ம ஜெபிக்கலாம், இல்லை நீங்களே ஜெபம் பண்ணுங்க, நீங்களே எனக்காக வேண்டிக்கங்க, ஒரு வேண்டுதலை போடுங்க. என்னம்மா நான் வேண்டுதல் போடும்போது நீ என்னவோ நக்கலா பேசின, அந்த லாபம் இன்னைக்கு வரும், அந்த அற்புதம் இன்னைக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. நீதிமொழி 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ, அப்படியானால் லாபம் கர்த்தரால் வருகிறது, ஜெயம் கர்த்தரால் வருகிறது, சுகம் கர்த்தரால் வருகிறது. அவராலே, நான் நம்புகிறது அவராலே வரும். எல்லாம் சொல்லுங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புகிறது இயேசுவே உம்மால் வருகிறது. ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், நான் நம்புகிறது அவராலே வருகிறது. நம்பர் 2, ரெண்டாவது என்ன சொன்னேன்? சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. அல்லேலூயா. அவர் மூலமாய் உண்டானதினால் எனக்கு இருக்கிற பேனா, பென்சிலு, கீபோர்டு, இந்த மைக்கு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வந்துச்சு. அவர் மூலமாகத்தான் நான் பெற்றுக்கொண்டேன், அவர் மூலமாகத்தான் சுகம், அவர் மூலமாகத்தான் நல்வாழ்வு, அவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு, அவர் மூலமாகத்தான் ஆராதனை, அவர் மூலமாகத்தான் சபை, எல்லாம் ஓகே. நெக்ஸ்ட், அவரிடத்திலிருந்து வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 121 1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்,
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் உலகம் அவர் மூலமாய் உண்டானதுன்னு சொன்னோம். இப்ப வானத்தையும் பூமியையும் எல்லாம் சொல்லுங்க. எனக்கு ஏதாகிலும் ஒன்று தேவையானால் அது எனக்கு வரும், நிச்சயமா வரும். எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமா சொல்லுங்க. நிச்சயமா பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், பூமிக்குரிய காரியமா இருக்கலாம், இயேசுவால தான் வரும். ஆனால் இயேசுவிடத்தில் இருந்து வரும். விளங்குது உங்களுக்கு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்க போய் இங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஒரு பொருளை வாங்குறதுக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கையில நீங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைகள் நீங்க உங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கும் உங்க ஸ்கூல்ல இருக்கிற ஹெட் மாஸ்டர் அல்லது பிரின்சிபல் அல்லது சேர்மன் அவங்க கிட்ட வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. சர்டிபிகேட் என்னவோ ஒண்ணுதான், பணம் என்னவோ ஒண்ணுதான், சம்பளம் என்னவோ ஒண்ணுதான், சாப்பாடு என்னவோ ஒண்ணுதான். ஆனா யாரு கொடுத்தா, யாருக்கிட்ட வாங்கணும், யாரிடத்திலிருந்து இது வந்தது? திருடன் கையிலிருந்து வந்துச்சா, சாத்தான் கையிலிருந்து வந்ததா உங்களுக்கு, அல்லது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா? உலக மனுஷன் அல்லது பைனான்ஸ்காரன் உங்களுக்கு வந்ததா, அல்லது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா? சொல்லணும். என்கிட்ட இருக்கிற எல்லாமே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது எந்த கர்த்தர்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரும். இந்த உலகத்தில் இருந்து எனக்கு அல்ல, பிசாசினிடத்திலிருந்து எனக்கு அல்ல. நீ ஆண்டவரை விட்டுட்டு வா தர்றேன், நீ ஆலயத்துக்கு போகாத தர்றேன் அப்படின்னு சொல்றவன் இடத்துல இருந்து அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரும், எனக்கு வரும். அது என்ன ஒத்தாசையா வேணாலும் இருக்கிறான். உங்களுக்கு என்ன ஒத்தாசை தேவையோ அதற்கு இந்த வசனம் உபயோகப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த 2வது வசனத்துல கையை வச்சு சொல்லுங்க, இந்த வசனம், இந்த வார்த்தை ஆவியாய் ஜீவனாய், மறுபடி ஆவியாய் ஜீவனாய் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும், வேலை செய்யட்டும், உண்டாக்கட்டும், கொண்டு வரட்டும், இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து வருமா? ஆண்டவர் அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. 12 வருஷமா டாக்டர் தந்து சுகம் வரும்னு நினைச்சா, வைத்தியர்கள் இடத்துல போனா, நாட்டு வைத்தியம்னா அந்த நாட்கள்ல இருந்துச்சு, இந்த மாதிரி எம்பிபிஎஸ்லாம் இல்லை. அன்றைக்கு சித்தா வைத்தியம், அந்த மாதிரி வைத்தியர்கள் இடத்துல போய் செலவு பண்ணா. யாரவ பேர் என்ன? பேர் என்னன்னு? பேரே என்னதான்? பாடுள்ள ஸ்திரீ இல்லை, பெரும் பாடுள்ள ஸ்திரீ. அப்படின்னா நீங்க யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய சுகம் தேவைப்பட்டது. எத்தனை வருஷம் பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும், அதனுடைய வலிகள், வேதனைகள், அதனுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். இவள் தன்னை வெளியே காட்ட முடியாத அளவுக்கு தீட்டுப்பட்டு போனால், இவள் வெளியே வந்தா தீட்டுன்னு சொல்லணும், முக்காடு போடணும், வெளியில வர முடியாது. அன்றைக்கு இன்னைக்கு இருந்த மாதிரி சுதந்திரம் இல்லை பெண்களுக்கு. அன்னைக்கு ரொம்ப அடிமைத்தனம், பெண்களை அவ்வளவு அடிமையாக வைத்திருந்தார்கள். அவர்கள் சரியான ஆடை அணிய முடியாது. ஸ்தோத்திரம். அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் மருத்துவர் இடத்துல போகும்போதே அது பப்ளிசிட்டி ஆயிரும். எல்லாரும் சொல்லிடுவாங்க, இந்த பெண்ணுக்கு இப்படி, இந்த பெண்ணுக்கு இப்படி, இந்த பெண்ணுக்கு இப்படி. அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? இன்னைக்கு அப்படித்தானே. நம்மளை பற்றி நல்லதை 4 பேர் சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பின மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் போயிடும். ஆமாவா? இந்த ஆல் ஓவர் இந்தியா, ஸ்தோத்திரம், இன்டர்நேஷனல் லெவலில் போயிடும். நம்முடைய ஒரு சின்ன துர்ச்செய்தி, பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணார், இன்றைக்கு நான் ஜெபிக்கும் போது இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது சுகமடைஞ்சங்கிற செய்தி லேட்டாக போகும். அவர் யாரை பற்றி சொன்னார் தெரியுமா அப்படிங்கிறது மட்டும் அது பாஸ்ட், சூப்பர் பாஸ்ட், பாயிண்ட் டு பாயிண்ட்ல போகும். இங்கிருந்து நான் வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டேன், ஃபோன் வரும். என்ன பிரதர் 2-3 மிஸ்டு கால் இருக்கு. இல்ல பாஸ்டர், நீங்க என்ன பத்தி தான் சொன்னீங்களா? ஸ்தோத்திரம். நல்ல செய்திகள் பரவுவதில்லை. இங்க வாசிக்கிறோம், அங்கே அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷமா எங்கிருந்தோ எதிர்பார்த்தா சுகம் வரல. கர்த்தரிடத்திலிருந்து வரும். எல்லாம் சொல்லுங்க,
முதல்ல சொன்னேன் அவரால் வரும், இப்போ அவரிடத்திலிருந்து வரும். வருமா? நம்புறவங்களுக்கு, விசுவாசிக்கிறவங்களுக்கு. அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் விசுவாசியா? அப்போ உங்களுக்கு வருமா? வரும். அவரால் வருமா? அவரிடத்திலிருந்து வருமா? அவரிடத்திலிருந்து எப்படி வாங்கிக்கிட்டா பாருங்க. 12 வருஷமா பெரும்பாடு இல்லை ஸ்திரீ, அவர் மூலமா இல்லை, அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். போனா நேரம் நமக்கு நல்லா தெரியும், வஸ்திரத்தை தொட்டா வல்லமையை புடுங்கி, அதாவது வல்லமையை உறிஞ்சி அப்படி எடுத்துக்கலாம். வல்லமை அவரிடத்திலிருந்து, சொல்லுங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன்னு இயேசு சொல்றாரு. இப்ப நான் ஒன்று கேட்கட்டுமா? அவர் மூலமாவா அவரிடத்தில் இருந்தா எது பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க? இப்ப ஃபர்ஸ்ட் லெவலா செகண்ட் லெவலுக்கு போயிடலாமா? அவரிடத்திலிருந்து. அவர் மூலமா நான் இங்க உட்கார்ந்துருந்தா அவர் வர வேண்டியதில்லை, ஸ்டாலின் வர வேண்டியதில்லை, முதலமைச்சர் வர வேண்டியதில்லை, பிரதமர் வர வேண்டியதில்லை. அவர் பேரை சொன்னா வந்துடும். ஆனால் அவரிடத்திலிருந்து என்றால் அவர் இங்கே இருக்க வேண்டும். அதான் சொன்னேன், ஒரு பிரின்சிபால் கையில் நம்ம வாங்கணும்னா பிரின்சிபால் இங்கே இருக்கணும். ஒரு மெடல், ஒரு 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 தேவை, யார் அவர் எனக்கு தருகிறாரோ அவர் மூலமாய் கொடுத்து அனுப்புவது வேற, அவர் கையில் வாங்கிறது வேற. கொடுத்து அனுப்புவது தான் முதலாவது சொன்னது. இப்ப கர்த்தரிடத்திலிருந்து எல்லாம் சொல்லுங்க, வல்லமை புறப்பட்டது. அன்றைக்கு புறப்பட்ட வல்லமை நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கும் அநேக பெண்களுக்குள்ள அந்த வல்லமை புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இங்கே உட்கார்ந்திருக்கிற சில சகோதரிகள் கூட அப்படிப்பட்ட பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜெபித்த போது அற்புதம் நடந்திருக்கிறது, பெரும்பாடுகள் மாறி இருக்கிறது, இரத்தப்போக்குகள் மாறி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர் மூலமாய் வந்ததல்ல, அவரிடத்திலிருந்து வந்தது, இயேசுவின் நாமத்தினால் வந்தது. வஸ்திரத்தை தொட்டால் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சா ஆண்டவரே சொல்லிட்டாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யாரோ என்னை எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு. பார்த்தீங்களா? கர்த்தரிடத்திலிருந்து நம்ம வாங்கினா ஆண்டவரே சொல்லிடுவாரு, என்கிட்ட இருந்து வாங்கிட்டா, இவ என் மூலமா இல்ல, என்னிடம் இருந்து வாங்கி விட்டார். 38 வருஷமா வியாதி உள்ளவனை சுகமாக்கும் போது இப்படி சொன்னாரா? சொல்லல. உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு சுகம் வேணும், போயிட்டு வா. ஆனா இவளிடத்தில் ஆண்டவர் கேட்கவில்லை. இவளே போனா தொட்டா வல்லமையை வாங்கிட்டு வந்துட்டா. இன்னைக்கு இந்த லெவலுக்கு உங்களை என்னை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வரும். சொல்லுங்க, என்ன வரும்? வல்லமை வரும். ரைட். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த காரியம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. நல்லா வாசித்தீங்களா? எல்லாரும் கொஞ்சம் பார்க்குறீங்களா? அதில் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து வரும். நல்லா சொல்லுங்களேன். இவங்க ஒரு நேரம் சாப்பாட்டை தான் கேட்டாங்க. கொஞ்சம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, ஒரு கோழி கால் கிடைச்சா கூட பரவாயில்ல, ஒரு மீனுங்கன்னு கிடைச்சா பரவாயில்ல, கொஞ்சம் சிக்கன் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், மட்டன் கிடைச்சா நல்லா இருக்கும், அல்லது யாராவது செஞ்சுட்டு கூப்பிட்டா கூட நல்லா இருக்கும்னு கூட நினச்சிருக்கலாம் நம்ம நினைக்கிற மாதிரி. அவங்க சொல்கிறாங்க, என்ன சாப்பிட்டாங்க இவங்க? இல்லை, இவங்க என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு? மன்னா. காலையில் டிஃபன் என்ன? மத்தியானம் சாப்பாடு என்ன? நைட்டு. சரி, முதல் நாள் முடிஞ்சு. 2வது நாள் காலையில் மத்தியானம். சரி, 6 நாள் முடிஞ்சு. 7வது நாள் என்னங்க அண்ணா, இது என்ன மண்ணா? ஒரே மண்ணா? இப்போ நம்ம சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஒரு இதாகி போச்சு. என்னடா இது, காலையில் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு, என்ன இது ஒரே மண்ணா மண்ணா மண்ணா, எப்போதான் இறைச்சி கிடைக்கும்? இது நியாயமான கேள்வி மாதிரி தெரியுது. ஆனால் என்னன்னா, வெறும் இறைச்சி கேட்டிருந்தால் கர்த்தர் கொடுத்திருப்பார். உண்மைதான், அது கொடுக்குற தெய்வம் கொடுத்துட்றாரு. ஆனால் இந்த மன்னாவை, மகிமையான மன்னாவை அசட்டை செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவரால் தாங்க முடியல. ஆனால் இது யார் சாப்பிட்ற சாப்பாடு?
அதையே கொடுத்தாராம். அதுவே அவரிடத்திலிருந்து வந்துச்சான். புரியுதா உங்களுக்கு? அவரிடத்திலிருந்து அவர் தேவதூதர்களை போஷிக்கிற அந்த மன்னாவையே தந்தாரானால் உங்களுக்கு எனக்கு தருவாரா மாட்டாரா? மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படி? இப்ப பாருங்க, இந்த வசனத்துல வாசிக்கும் போது இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு மோசே போய் அழுகுறாரு. எங்க நான் போய் வாங்குறதுன்னு தெரியலையே, காசு இல்லை ஆண்டவரே, இவங்களை வேற கூட்டிட்டு வர வச்சுட்டீங்க, இப்ப எங்க போய் தேடுறது? எந்த பைனான்ஸ்காரனையும் காணா ஆண்டவரே, கடையும் காணா. கடன் சொல்லி வாங்கலாம்னா சிக்கன் கடையும் காணா. இன்னைக்கு போற வழியில சுகுணா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, கண்ட பேர்லாம் இருக்குது. எந்த கோழியை வாங்குறதுன்னு தெரியல. ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் இருக்குது. அன்னைக்கு ஒரு கோழி கடையும் காணா. அது என்ன இடம்? வனாந்தரம். வருமா? வனாந்தரத்துல காடைகள் வருமா? இறைச்சி கிடைக்குமா? அப்படி கிடைத்ததானால் அது கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். வனாந்தரமான வாழ்க்கையா? வரும். எல்லாம் சொல்லுங்க. என்ன வந்துச்சு பாருங்க, 31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. எல்லாம் சொல்லுங்க. ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள். எல்லாம் சொல்லுங்க. ஒரு நாள். ஒரு நாள். இந்த பக்கம் ஒரு நாள். அப்படி சொல்லுங்க. இந்த பக்கம் ஒரு நாள். அடுத்து அந்த பக்கம் ஒரு நாள். எல்லாம் சொல்லுங்க. அந்த பக்கம் ஒரு நாள். கொஞ்சம் இப்ப பாருங்க என்ன, அதுதான் அதனுடைய மேட்டர். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று வருது. எங்க இருந்து வருது சொல்லுங்க? ஒரு காற்று. இந்த பக்கம் ஒரு நாள், இந்த பக்கம் ஒரு நாள். அந்த காத்து கொண்டு வந்துருச்சு. நம்மளா போய் வாங்கினா தொட்டுக்க அப்படிதான் வாங்குவோம். தொட்டுக்க ஏதாவது இருக்குதா அப்படித்தானே கேட்குறோம். சாப்பிட ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல, சாப்பிட இருக்குது, அதில் தொட்டுக்க ஏதாவது, அது மாதிரி தான் வாங்கியிருப்போம். கர்த்தரிடத்திலிருந்து வந்தா அது கனமுள்ளதாக இருக்கும். அது வாசித்து கொண்டிருக்கும் போது அதை வாசித்தோம். ஒரு காற்று. எல்லாம் சொல்லுங்க. இந்த பக்கம் ஒரு நாள், அந்த பக்கம் ஒரு நாள். நீங்க எப்படி வேணாலும் திரும்பிக்கங்க. இந்த பக்கம் ஒரு நாள், அந்த பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் கர்த்தரிடத்திலிருந்து வருவது. கர்த்தரிடத்திலிருந்து வந்தால் அப்படிதான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த காற்றுக்காக, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு காற்று, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு காற்று என் வாழ்க்கையின் அத்தனை தேவைகளையும் சந்திக்க போதுமானதாக இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு காற்று வருகிறது. எனக்கு ஒரு காற்று வருகிறது. என் ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஒரு காற்று வருகிறது. என் தேவையை சந்திக்க ஒரு காற்று வருகிறது. இந்த பக்கம் பார்த்தேன் இல்லை, அந்த பக்கம் பார்த்தேன் இல்லை, ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். அவர் அனுப்பினார் ஒரு காற்றை. இந்த பக்கம் ஒரு நாள், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்கள். ஆமென். காடைகளை கொண்டு வந்து கொடுத்த கர்த்தாவே, பல கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே காடைகளை கொண்டு வந்து போட்ட கர்த்தாவே, இன்றைக்கும் நீர் ஜீவனோடு இருக்கிறீர். இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீர். இன்றைக்கு நீர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறீர். இன்றைக்கு என் தேவைகளை சந்திக்கிறீர். அந்த ஒரு காற்று கர்த்தரிடத்திலிருந்து வருவதாக. அந்த ஒரு காற்று கர்த்தரிடத்திலிருந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வாசிக்கும் போது பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரம் கிடக்க செய்தது. 2 சொல்லுங்க. 3 முறை 1 1ன்னு சொல்லிட்டு 1 + 1 2 அப்படின்ற மாதிரி 2 முழம். எல்லாம் சொல்லுங்க. 2 முழம் உயரம், ஒரு நாள் பிரயாணம். ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் கேட்குறேன், நாமளா போய் முயற்சி பண்ணி வாங்கிக்கலாமா, கர்த்தரிடத்திலிருந்து வாங்கலாமா? அங்கே வாங்கினா தான் நான் நினச்சி பார்க்குறேன், இது எப்படி இப்படி எழுதப்பட்டது? எப்படி எழுதியிருப்பாங்க சொல்லுங்க? ஒரு காற்று வந்துச்சு, காற்றையெல்லாம் பார்த்தாச்சு. ஒரு நாள் பிரயாண தூரம். நான் நினைக்கிறேன், மோசே பார்க்குறாரு, எப்பா அந்த காடையெல்லாம் என்ன பண்ணுங்க, சேர்த்துக்கிட்டு வாங்க அப்படின்னா இந்த பக்கம் போகிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க காடையை சேர்க்கறதுக்கு. ஒரு நாள் ஆயிடுச்சு. புரியுதா கணக்கு? என்னது? அவன் போனதுனால எழுதியிருக்கிறாங்க. போயிட்டு என்னப்பா எங்க எங்க காணா, எங்க மோசே, நான் இங்கே நிற்கிறேன் எங்கப்பா சத்தத்தை காணா, ஆளையே காணா, எறும்பு மாதிரி தெரியுது, எங்கே இருக்க? ஒரு நாள் பிரயாணம் போயிட்டான். பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கமும்
கர்த்தர் கொண்டு வந்து போட்ட காடை கிடந்தது. அங்கே போயிட்டு, எங்கப்பா நேற்று போனேன், இன்னைக்கு தான் வர்ற. நேற்று போனேன் ஐயா, கர்த்தர் போட்ட காடை அந்த லாஸ்ட் வரைக்கும் கிடந்துச்சு. அதை எடுத்துட்டு வர 2வது நாள் ஆயிடுச்சு. 2 முழம். எவ்வளோப்பா ஹைட் இருந்துச்சு? 2 முழம் ஹைட்டுக்கு இருக்குது. நான் சொல்லட்டுமா, ஒரு காற்று இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்ய முடியுமானால், வனாந்தரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அப்படி செய்ய முடியுமானால், இயேசு அன்றைக்கு மரிக்கவில்லை, இரத்தம் சிந்தவில்லை, இரட்சகர் அன்றைக்கு இல்லை. மோசையை நம்பி வந்த ஜனங்களுக்கே கர்த்தர் காற்றை அனுப்புவாரானால், இயேசுவை நம்பி வந்திருக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் விண்ணகத்திலிருந்து மேலறை வீட்டில் இறக்கின அந்த அற்புதமான காற்றை, பரிசுத்த ஆவியானவரின் காற்றை, வல்லமையின் காற்றை, வரங்களின் காற்றை, ஆமென், கனிகளின் காற்றை அனுப்பாமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலறை வீட்டில் இறங்கின ஒரு காற்று, பலத்த இடிமுழக்கம் போல வந்த அந்த காற்று இன்றைக்கு நாம் இருக்கிற வீடுகளிலே, சபையிலே, ஊழியத்திலே, தேசத்திலே வீசப்படுவதாக கர்த்தரிடத்திலிருந்து வரும். எல்லாம் சொல்லுங்க. நிறைய சொல்லிட்டே போலாம். கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை வந்தது. கர்த்தரிடத்திலிருந்து சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய காரியங்கள் வந்தது. கர்த்தரே நடந்து வந்து காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்பர் 3, 3வது காரியம், கர்த்தருடையது வரும். எல்லாம் சொல்லுங்க. எது கர்த்தருடையது? சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 3:8. நான் நினைக்கிறேன் இப்போ 2வது லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் மூலமாய் வாங்கினது போதும், கர்த்தரிடத்திலிருந்தே வாங்கிக்கலாம். இப்ப பாருங்க, 3வது அதிகாரம் 8வது வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். இந்த காலை பொழுதுல ஆமென், கர்த்தரால் வந்தது ஒரு பக்கம் எனக்கு இருக்குது. 3 வித ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். 1, கர்த்தரால் வருகிறது. 2, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. 3, கர்த்தருடையதே வருகிறது. கர்த்தருடையதே. அந்த கர்த்தருடையது என்ன? ரட்சிப்பு. எல்லாம் சொல்லுங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? 1 2 3 4 5, பரவாயில்ல, ஒரு 6. நாம எல்லாரும் யாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? 2004, 2008, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. நான் ரட்சிக்கப்பட்டது மறந்துச்சு பார்த்தீங்களா, 10/6/1994, 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 94ஆம் வருஷம் இரவு 2 மணிக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. கரெக்டாக அதை, ஏன்னா அதுதான் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுத்த நாள். நான் ஆண்டவரை பார்த்த நாள், அந்த ஒரு மேகஸ்தம்பம் என் பக்கத்தில் நின்னதை பார்த்த நாள், முழங்கால்லாம் தேஞ்சி ரத்தம் வந்த நாள், ஆவியில் நிரம்பி துள்ளி குதிச்ச நாள். ஒரே நாள் கர்த்தர் அனெக்டிங் பண்ணார். ஒரு முழு இரவு ஜெபத்தில், நெல்லை முழு இரவு ஜெபத்தில் நான் சந்திக்கப்பட்டேன். இரவு 2 மணிக்கு 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 94ஆம் வருஷத்தில் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன். இங்கே என்ன சொல்லுது வேதம்? ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடையதையே அவர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அது வரும். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா? உங்களை என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார் என்றால் அது யாருடையது? சொல்லுங்க. அவருடையதையே உங்களுக்கு கொடுத்திருப்பார்னா ஒன்று புரியுதா உங்களுக்கு? இப்போ கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு, நான் கால்குலேட் பண்ணல இன்னும். 94, இப்போ 30 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 30 வருஷம், கரெக்டாக 30 வருஷம். இந்த 6ஆம் மாதம், ரைட்டு, 10ஆம் தேதி வந்தா பிறந்த நாள். ஓகே, ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 6ஆம் மாதம் பாருங்க, 30 வருஷம். ஆனால் ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, இன்னும் நான் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கும் நான் ரட்சிக்கப்படணும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். நாம் ரட்சிக்கப்பட்டோம், உண்மைதான். ரட்சிப்பு கர்த்தருடையது, உண்மைதான். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு டேட்டு, டைமு, வருஷம், மாதம் எல்லாம் சொன்னது பெருசு இல்லை. இந்த தேதியில் அந்த ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? இன்று காலை கர்த்தருடைய ரட்சிப்பிலே நான் வாழுகிறேனா? இன்றைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பிலே நான் வாழ்ந்தால், அந்த வசனம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தருடையது கிடைக்கும். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு கர்த்தருடையது கிடைக்காது. புரிஞ்சவங்களுக்கு? கர்த்தருடையது என்று சொல்லும்போது பரிசுத்தம், கர்த்தருடையது என்று சொல்லும்போது மகிமை,
கர்த்தருடையது என்று சொல்லும்போது வல்லமை, வல்லமை கர்த்தருடையது. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை கர்த்தருடையது. ஜெபம் சொல்லி கொடுத்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். என்ன ஜெபம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய, அடுத்து யாருடைய ராஜ்யம்? அவருடைய ராஜ்யத்தையே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். சொன்னதெல்லாம் புரியுதா? நேரம் கருதி வேக வேகமா போறேன். ரட்சிப்பு யாருடையது? வல்லமை யாருடையது? ராஜ்யம் யாருடையது? இதையெல்லாம் யாருக்கு தர்றாரு? பாத்தீங்களா? கர்த்தரால் வரும், கர்த்தரிடத்திலிருந்து வரும், கர்த்தருடையதே வரும். விளங்குச்சா உங்களுக்கு? இதை சொல்லும் போது என்னால் அப்படியே, நேற்று ஆண்டவர் என்னோட பேசிட்டு இருந்தார். ஐயோ ஆண்டவரே, இந்த லெவல்ல நீங்க எங்களை வச்சிருக்கிறீங்களா? நாங்க இறங்கி போவே மாட்டோம் ஆண்டவரே. இந்த லெவல்ல எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்கன்னா உலகத்துக்கு எங்களுக்கு எவ்வளவு வித்தியாசத்தை வைத்திருக்கிறீர். கர்த்தருடையதை எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தருவாரானால் நான் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவனாய் இருக்கணும். நான் இப்போ ஒன்று கேட்கட்டுமா? யாருங்க உங்களை நம்பி எதை தர முடியுது? இப்போ இன்னைக்கு யார் நம்மளை நம்பி ஒரு 10 ரூபா, 10,000, 20,000 யார் நம்மளை நம்பி தர்றாங்களா? சொல்லுங்க. தரலையே. உனக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொன்னவன் ஓடியே போயிட்டான், ஆளையே காணாம். ஸ்தோத்திரம். அதை தர்றேன், இதை தர்றேன், நான் உங்களை கண்கலங்காம பார்த்துக்கிறேன், கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன். அம்மா அப்பா, எது வரைக்கும்? சொத்தை எழுதி வாங்குற வரைக்கும், உங்ககிட்ட உள்ளதெல்லாம் புடுங்குற வரைக்கும். புடுங்கி முடிச்சாச்சுன்னா உங்களுக்கு தலைவலி வந்தா நீங்க தான் தைலத்தை எடுத்து தேய்ச்சிக்கணும், வேற வழியே ஆளை காண. ஸ்தோத்திரம். நம்மை நம்பி ஒருவரும் ஒரு காரியத்தையும் கொடுக்க முடியாத சூழ்நிலைமையில் என்னை நம்பி அவர் ராஜ்யத்தையே தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 24:1 வாசிக்கிறோம். 24. பாத்தீங்களா? எது அவருடையது? பூமியும் அதின் நிறைவும். அப்ப என் வாழ்க்கை நிறைவாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய நிறைவு எனக்கு வரும். இந்த பூமியில நான் நிறைவான வாழ்வை வாழ்வேன். கர்த்தருடையது. 22ஆம் அதிகாரத்தின் 28வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். ராஜ்யம் யாருடையது? கர்த்தருடைய. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ இப்படி ஜெபம் பண்ணிரு, உம்முடைய ராஜ்யம் அது என்னுடையது. அது என்னுடையதை எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன். யாருக்கு? யார் அவருக்கு இஷ்டமானவங்க? உத்தமமாய் வாழ்கிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், விசுவாசமாய் வாழுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கும் என் ரட்சிப்பை காத்து கொண்டு வாழுகிறவர்களுக்கு அவருடைய ராஜ்யத்தை அவர் தருகிறார். ஆமென். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம். மத்தேயு 22:21. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அப்போ உலகத்தில் நாம் இருக்கிறோம். ராயனுடைய ராஜ்யம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற. நம்ம ராயனுடையதை பெற்றுக்கொண்டோமா, தேவனுடையதை பெற்றுக்கொண்டோமா? நாம் ராயனுடையதை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது அது எது? ராயனுடையது என்னன்னு இங்கே அர்த்தப்படுத்துகிறது? பணம். எதை அர்த்தப்படுத்துது? பணத்தை வச்சு தான் ராஜ்யத்தை பேசுறாங்க. ஆமாவா? பணத்தை வச்சு ராஜ்யத்தை பேசுறாங்கன்னா, இந்த ராஜ்யத்தில், இந்த உலகத்தில் வாழுகிறதற்கு நமக்கு பணம் அவசிய தேவை. தேவையா இல்லையா சொல்லுங்க? அதுதான் பாச தேவையே இப்ப அப்படின்றீங்களா? அது இந்த ராஜ்யத்துக்குரியது. அந்த பணம் இந்த ராயனுடையதை ராயனுக்கு நீங்கள் செலுத்திவிட்டு தேவனுக்குரியதை நீங்கள் தேவனுக்கு செலுத்தினால் தேவனுடையதை தேவன் உங்களுக்கு தருவார். புரிஞ்சா உங்களுக்கு? வானத்தின் பலகணி யாருடையது சொல்லுங்க? ஆனா அங்க யாருடையது இருக்கிறது சொல்லுங்க? வானத்தின் பலகணிகள் கர்த்தருடையது. அவர் திறக்கிறதும் பூட்டுறதும் என் கையில் இருக்குது.
நீங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஆலயத்தில் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். நான் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை உங்களிடம் கொள்ளாதபடிக்கு நான் ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள். என்ன பண்ணி பாருங்க? டெஸ்ட் பண்ணி பாருன்றார். நான் நினச்சி பார்க்குறேன், நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம நினச்சி பார்க்கணும். என்னுடைய பலகணிகள், எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற கர்த்தருடைய அந்த பலகணியில் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் இருக்குது. ராயனுடையதை நான் ராயனுக்கு செலுத்திட்டு தேவனுடையதை நான் தேவனுக்கு செலுத்தினால் எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற கர்த்தருடைய பலகணிகளை கர்த்தர் திறப்பார். அது என்னுடையது. அங்கே திறந்துட்டா அது கர்த்தருடையது. அதை திறந்தா அவருடையதெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இங்கே ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன், திருவிருந்தில் பங்கெடுக்கிறவங்களுக்காக ஒன்று சொல்கிறேன். உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது அவசியம். உங்களுடைய தசம பாகங்கள் கர்த்தருடைய ஆமென் சமூகத்தில் வர வேண்டியது அவசியம். அது யாருடையது? 10 யாருடையதோ அதை அவருக்கு செலுத்துங்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள், அப்பொழுது தேவனுடையதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய வருமானங்களில் 10 நீங்கள் செலுத்தும் போது, அதான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொல்கிறோம், நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஜீவ கிரீடத்தை பெறுவாய், நீ ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய். நீ காணிக்கையில், தசம பாகத்தில், வேலையில், படிப்பில், குடும்பத்தில், வாழ்க்கையில் சாட்சியாக வாழு, உண்மையாயிருன்னு சொல்லி தான் அந்த ஞானஸ்நானத்துக்குள்ளே நம்ம அந்த உடன்படிக்கையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழும்பின இயேசுவை போலவே நாம் தண்ணீரிலிருந்து எழும்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, கர்த்தரால் வருகிறது, கர்த்தருடையதே வருகிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா? தேவனுடையதை நான் பெற்றுக்கொள்ள என் காணிக்கையிலே தசம பாகத்தில் நான் உண்மையாக இருப்பேனானால் தேவனுடையதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் எனக்கு சொல்லுகிறார். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ராயனுடையது என்றார்கள், அதற்கு அவர் அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். எல்லாம் சொல்லுங்க, செலுத்தும். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தி பாருங்கள், தேவனுடையதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, ரட்சிப்பு பெற்றிருக்கிறீங்களான்னு கேட்டேன். அது யாருடையது? வேலை செய்யறவங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க சம்பளம் வாங்கிட்டீங்களா? சம்பளம் பெற்றிருக்கிறீங்களா? பணம் வந்து இருக்கிறதா? வேலை செய்யறவங்க, பிசினஸ் பண்றவங்க, கிடைச்சிருக்கா கிடைக்கலையா சொல்லுங்க. இன்னும் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, வாரம் கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. அது யாருடையது? இந்த கேள்வி வரணும். யாருடையது அது? பாஸ்டர், நான் நைட்டு பகல் நான் உட்காந்து வேலை செஞ்சு நான் சம்பாரிச்சிட்டு வந்தேன், நீங்கள் யாருடையதுன்னு கேட்குறீங்களா? நமக்கு வருகிற பணம் அது நம்முடையதுன்னு வைங்க. நம்முடைய நினைவின்படி அது எல்லாமே யாருடையது? நம்முடையதுன்றோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு உண்டான பலத்தை யார் தருகிறா? உங்களால் டெய்லியுமே சரியாக வேலை செய்ய முடியுதா? ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்கிறது இல்லையே. அந்த பலத்தை கர்த்தர் பிடுங்கிட்டாருன்னா எவ்வளவு நீங்கள் டேலண்டாக வேலை செஞ்சாலும் ஒன்றும் முடியாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு உண்டான பலன் அவருடையது, அந்த ஜீவன் அவருடையது, சுவாசம் அவருடையது, ஆவி அவருடையது, நம்ம விடுற மூச்சு காத்து யாருடையது? சொல்லுங்க. எல்லாமே அவருடையது. வேலை செஞ்ச பணம் மட்டும். இப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு தெரியுமா? வச்சுக்கோ. என்ன சொல்றாரு? வச்சுக்கோ, நீ உன்னுடையதாவே வச்சுக்கோ. அதை ஆனா உன்னுடையதுன்னு வச்சிக்கிறதுல என்னுடையது இருக்குதுன்றாரு. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே உன்னுடையதுப்பா, ரைட்டு வச்சுக்கோ, நாங்க எடுத்து காமிச்சலாம், எல்லாமே உன்னுடையது வச்சுக்கோ. ஆனா உன்னுடையது என்று சொல்லுகிறதுல என்னுடையது இருக்கிறது. அதுல எது அவருடையது? இந்த சம்பளத்துல எது அவருடையது? அதைத்தானே அவர் கேட்கிறாரு. நாம் அதை அவருக்கு செலுத்தும் போது, கவனமா கேளுங்க, நாம் அதை அவருக்கு செலுத்தும் போது அவர் அவருடையதை தருகிறார். புரிஞ்சா உங்களுக்கு?
நாம் அதை புரிந்து கொள்ளாததுனால தான், நம்ம தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான், நமக்கு நெருக்கடி இருக்கிறதுனால தான், இந்த பணம் பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் சாத்தான் இந்த காரியத்தில் நம்மை வஞ்சித்து விடுகிறான். புரியுதா உங்களுக்கு? நாம் மனிதனுக்கு அல்ல, கர்த்தருக்கு கொடுக்கிறோம், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நானும் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தேன், நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்க? அங்கே தான் சம்பளம் கிடைச்சிது. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? அங்கே தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. ஆனால் அங்கிருந்து கொடுத்த கர்த்தர் அவருடைய ஆலயத்தில் நீங்கள் அவருக்கு கொடுக்கிறீர்கள், பாஸ்டருக்கு அல்ல, ஊழியக்காரனுக்கு நீங்கள் கொடுக்கல. யாருக்கு கொடுக்குறீங்க? கர்த்தர் அதை வாங்கி ஆசீர்வதிக்கிறார். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் அங்கீகரிக்கிறது தாங்க முக்கியம், காணிக்கை கொடுக்கறது முக்கியம் இல்லை. ஆபேலு காயின் என்ன பண்ணான்? காயின் காணிக்கை கொடுத்தான். காயின் என்ன கொடுத்தான்னு, என்ன காணிக்கை கொடுத்தான்? பேர்ல இருக்குது, பேர்ல இருக்குதுன்னு. என்ன காணிக்கைன்றது பேர்ல இருக்குது. காயின் என்ன காணிக்கை கொடுத்தான்? காயின் கொடுத்தான். காயின் காணிக்கையாக சும்மா சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். சும்மா நம்ம அந்த பேரில் அப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். காயின் காணிக்கை கொடுத்தான். ஆபேல் ஆட்டுக்குட்டி காணிக்கை கொடுத்தான். ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி, அந்த இரத்தம் பேசினதான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, அவன் யாருக்கு கொடுத்தான்? ஆபேல். கர்த்தர் அங்கே நின்னாரா? கர்த்தர் வந்து கையில் வாங்கினாரா? வெட்டுப்பா பார்க்கலாம், வெட்டு இப்படி பிடிச்சிக்கோ, காலைப்படி, கை ஓங்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து கேக் வெட்டலாமா அப்படின்னு வெட்ட. ஹாப்பி பர்த்டேன்னு யாருக்கு பிறந்தனாலே தெரியாது, 4 பேர் கையை பிடிச்சிருப்பாங்க. அது மாதிரி வெட்டினாரா பலி கொடுக்கும்போது? இல்லை. அவன் கொடுக்கும்போது அவனுடைய நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம், நான் கர்த்தருக்கு பலி கொடுக்கிறேன், நான் கர்த்தருடையதை கர்த்தருக்கு செலுத்துகிறேன். ஆகவே கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் அங்கீகரித்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடையதை தேவனுக்கு சொல்லுங்க. அப்ப தேவனுடையதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். திருவிருந்து காரியத்தில் அவருடையது எல்லாம் சொல்லுங்க. இப்போ என்னெல்லாம் சொன்னேன்? எதெல்லாம் அவருடையது? ரட்சிப்பு, வல்லமை, ராஜ்யம். அப்போ என்னுடைய சம்பாத்தியத்தில் 10 அவருடையது. ஓகேவா? இப்போ அவருடையதை இன்னும் கூட தந்தார் அவர். இன்னைக்கு நான் அனுபவிக்கிற எல்லாமே யாருடையது தான்? என் மூச்சு காத்து யாருடையது? ரைட். இப்போ என்ன சொல்றாரு தெரியுமா? இங்க என்ன சொல்றாரு? இது என் சரீரம், இது என் சரீரமாய் இருக்கிறது. கர்த்தருடையதை அவர் எனக்கு தருகிறார், இதை உங்களுக்காக தருகிறேன். அவர் ஜீவனையே எனக்காக தந்தாரா? இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை நான் உங்களுக்காக தருகிறேன். தந்தாரா? அடுத்து என்ன சொன்னாரு? பாத்திரத்தை எடுத்து, இது என் இரத்தம், இதை புதிய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி உனக்காக தர்றேன். கர்த்தரால் வரும், கர்த்தரிடத்திலிருந்து வரும், கர்த்தருடையதே வரும். இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம் பார்த்தீங்களா? கர்த்தருடையதை என்று சொன்ன போது அவர் சொல்றாரு, என்னையே நான் உனக்காக தந்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு தர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. முழங்கால் படியிட்டு, நான் ஏதோ பணத்துக்காக பொருளுக்காக ஆண்டவரை தேடி வந்த நாட்கள் போதும். என் மகனே, என் மகளே, என் வல்லமையை நான் உனக்கு தருகிறேன், என் ஆவியை நான் உனக்கு தருகிறேன், என் மகிமையை நான் உனக்கு தருகிறேன், என் ரட்சிப்பை நான் உனக்கு தருகிறேன், என் ராஜ்யத்தையே நான் உனக்கு தருகிறேன், என்னுடையதை நான் தருகிறேன் என்று சொன்னவர், இது என் சரீரம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம், உங்களுக்காக கிழிக்கப்படுகிற என் சரீரம். நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவரிடத்திலிருந்து வரும், நான் நம்புகிறது அவருடையதே எனக்கு வரும், அவருடைய சரீரம் எனக்கு நேராய் வருகிறது.
அவர் எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையை உனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவையே நமக்காக தந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி என்று ரோமர் 8:32 சொல்லுகிறது. இது என் சரீரம், இது என் இரத்தம், இது உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட இரத்தம். ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றதில்லை தேவ பிள்ளையே. இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் உண்டா? இந்த 6ஆம் மாதத்தில் கர்த்தரால் வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, கர்த்தருடையதே வருகிறது. கவனமா நீ வாங்கி கொள்ளுவாயா? உன் எலும்புகளுக்குள்ளே, உன் சதைகளுக்குள்ளே, உன் இரத்தத்துக்குள்ளே நான் ஒன்றரை கலக்க விரும்புகிறேன். உனக்குள்ளே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். உனக்குள்ளே நான் வர விரும்புகிறேன். இடம் தருவாயா? இடம் தருவாயா? இடம் தருவாயா? உனக்காக நான் உயிரையே கொடுத்தேனே, என் சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தேனே. தேவ பிள்ளையே, உனக்குரியது 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 என்று எடுத்துக்கொள்ளுகிறாயே. உனக்குரியதில் எனக்குரியது இருக்கிறது உனக்கு தெரியுமா? உன்னுடையது 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 என்று சொல்லுகிறாயே. என்னுடையது என்னுடையது என்னுடையதென்றே சொல்லுகிறாயே. நான் என்னையே உனக்காக தந்திருக்கிறேனே. என்னுடையதை நீ எனக்குத்தா. ஆண்டவருடைய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தருக்கு துதியை செலுத்துங்கள். கர்த்தருக்கு கனத்தை செலுத்துங்கள். ஓ, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமருவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால் ஜெபித்தால் அவர் மூலமாய் வர வேண்டியது வரும். இயேசுவை தொட்டால் அவரிடத்திலிருந்து வர வேண்டியது வரும். இயேசுவிடம் நெருங்கி ஜீவித்தால் அவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்வார். அவருடையதே எனக்கு கிடைக்கும். குமாரனாகிய இயேசுவை போல பிதாவாகிய தெய்வம் உங்களை என்னை மாற்ற விரும்புகிறார். நாம் அவருடைய சாயலாய் அவருடைய ரூபத்தின்படி மாறும்படிக்கு அவருடையதையே அவர் தருகிறார். இது என் சரீரம், இது என் இரத்தம், இதை உனக்காக நான் சிந்த ஒப்பு கொடுக்கிறேன். உனக்காக கிழிக்கப்பட என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். உம்முடையதை நீர் எனக்கு தந்திருக்கிறீர். நான் இன்னும் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க, நான் இன்னும் உண்மையாக வாழ விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க, நான் இன்னும் உத்தமமாக வாழ விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க, எல்லார் கண்களும் மூடி இருக்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உங்களுக்கு என்னெல்லாம் கர்த்தர் உணர்த்தினாரோ அந்த காரியத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவங்கள்லாம் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பந்திக்குள்ளே ஆயத்தமாக போவோம். ராபா ஷியாதவர் அதீவராதவ நாம ரதுரபா. ஆண்டவருடையது என்பது என்ன தெரியுமா? அவருடைய சரீரம், அவருடைய இரத்தத்தையே கொடுத்தார். அடுத்தவர் சொல்கிறாரு, என் ஆவியை நான் ஊற்றுவேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என்னுடையதை ஊற்றுவேன். எனக்குள்ள அந்த ஆவி வரட்டும். உம்முடைய ஆவியை எனக்கு தாரும், உம்முடைய வல்லமைகளை எனக்கு தாரும். தேவப்பிள்ளையே, நம்ம உலகத்தில் வாழ்கிறோம். உலகத்தின் தேவைகள் அநேகமாக இருந்தாலும் பரலோக தேவை இன்னைக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. பரிசுத்தம் அதிகமாய் தேவைப்படுகிறது. விசுவாசம் அதிகமாய் தேவைப்படுகிறது. ஆவியானவர் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறார். ஆவியானவருடைய ஆலோசனை அதிகமாய் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆவியவே நான் உனக்கு தருகிறேன், என் ஆவியையே நான் உனக்கு தருகிறேன், என் ஆவியை உன்மேல ஊற்றுவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, என் மேலே அந்த ஆவியை ஊற்றுங்க. இந்த 6வது மாதம் நிரம்பி வழிகிற அனுபவம், இந்த 6வது மாதம் பரிசுத்தத்தில் நிரம்பி இருக்கிற மாதம். இனி வருகிற நாட்கள் நான் சாகும் பரியந்தமோ உண்மையாக இருக்க, உத்தமமாக இருக்க, பரிசுத்தமாக வாழ. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கிருபத்தாங்க, 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 கிருபத்தாங்க. நான் நம்புறது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, நான் நம்புகிறது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, நீர் எனக்கு தரப்போகிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தரப்போகிற பரிசுத்தத்துக்காய் ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தரப்போகிற சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது சுகம் உண்டாகிறது,
இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. இப்பொழுது பெரிய டெலிவரன்ஸை கர்த்தர் கட்டளையிடுகிறார். என் மகிமையை உனக்கு தருகிறேன். ஓ ஹalleluya, என் பிரகாசத்தை உனக்கு தருகிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. தேவ பிள்ளையே, உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு கரம், உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு கரம். ஓ ஹalleluya, உனக்காக சரீரத்தை பிட்டு ஒப்பு கொடுத்த ஒரு ஆமென் இயேசுவின் கரம். அவருடைய தழும்புகளால் உண்டாகிற சுகத்தை பெற்றுக்கொள். ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வதிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஓ அவருடையதை நீ அவருக்கு செலுத்திப்பார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவரீருடைய ஆசீர்வாதம் அது ஜனத்தின் மேல் இருப்பதாக. தேவனே உம்முடைய ஜனத்தின் மேலே இருப்பதாக. தேவனே எங்கள் மேலே உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. எங்கள் மேலே உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. எங்கள் சிரசிலே உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவால் வரும், இயேசுவிடத்திலிருந்து வரும், இயேசுவுடையதே வரும். ஜெபத்தோடு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளலாம். ஒப்பு கொடுத்தவர்களாக